வணக்கம் geeks, welcome to Tech Voice Tamil by Phone Arena. Happy Monday. சும்மா எப்ப பாரு ஏதாவது ரிங்டோன் ஆன் பண்ணி வச்சிருக்குது. அலர்ட் ஸ்லைட்டர்ங்கிறது எதுக்குடா இருக்கு? என்ன சொல்லு? இது வேற OnePlus ஃபேன்னு சொல்றது. நத்திங் ஃபேனுங்க. டெஸ்ட் பண்ணி என்னென்ன குறைகள் இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சு. சரி சொல்லுங்க பாய், அடுத்து என்ன? ரன்வீர் சிங் டீசர் பாத்தீங்களா இல்லையா? இல்லையே, போன் வந்து கையில இருக்கான், அது வந்து தெரியக்கூடாது, அது மாதிரி ரகசியமா வச்சிருக்காங்களா. எதுக்கு அந்த நாய் அப்புறம் போஸ்ட் கொடுத்து டிசைன் ஆல்ரெடி லீக் ஆகி போயிடுச்சு, எல்லாம் லீக் ஆயிடுச்சு. இப்போ போயிட்டு ஏதோ பிரைவேட் பார்ட்டை இது பண்ற மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. இது வேற மாதிரி இருக்கு. எல்லாம் ஜிபி முத்துட்டு இருந்து வந்தது, குளிக்கி கலக்கிட்டு. இல்ல அந்த மாதிரி ஒரு போட்டோ போஸ்ட் கொடுத்தானே, ஞாபகம் இருக்கா இல்லையா? அது தெரியுது. சும்மா தேவையில்லாம கண்ணு வேணும்னு கேட்டியாம. டைம் 14 அதோட யூரோப் பிரைஸ் வந்து வந்துருச்சு. யூரோப்ல 999 யூரோஸ், 89,000 ஒன்லி. 80,000 ரூபாய் நமக்கு. நம்மளுக்கு எவ்வளவுன்னு தெரியலையே. அது என்ன 14 ப்ரோ இல்ல? இல்ல 14 தான். 14 எவ்வளவு? 80,000. 90,000. 1000 யூரோஸ். போன வருஷமா அதே தான் இருந்ததாமே. அது நம்மளுக்கு வரல. 13 ப்ரோ தானே அந்த ரேட்டுக்கு இருந்தது, இல்ல 13 அந்த ரேட்டுக்கு இருந்தது? அந்த ரேட்டுக்கு தான் இருந்தது யூரோப்ல. ஓ, அப்போ யூரோப்ல இருக்கிறவங்க பாவம் செஞ்சவங்கடா. நீ பாவம் செஞ்சுட்டு முடிஞ்ச இன்னைக்கே பேசி. அதான் விக்கி சொன்னானே யூரோப்ல எல்லாமே விலை அதிகம் அப்படினு. ஆமா, யூரோப்ல இல்ல, இந்த இடத்துல மட்டும் அது விலை அதிகம். ஐஸ்லாந்து மொத்த யூரோப்ல இல்ல, எலக்ட்ரானிக்ஸ் யூரோப்ல அதிகம் தானே. ஆமா, இது ரொம்ப காஸ்ட்லியா தான் இருக்கு. மச்சா இதெல்லாம் வந்து அதுவும் 12 தான். 512க்கு வந்து இன்னும் 100 யூரோஸ், 1 லட்சம் கிட்ட போகுது. சரி, அப்போ ப்ரோ மாடல் எவ்வளவு அந்த ஊர்ல, அத சொல்லு. ப்ரோ மாடல் இல்ல, தெரியுமா தெரியாதா? அப்ப நம்ம குளோபலுக்கு வந்து சைனாக்கு மட்டும் தான் ப்ரோ. குளோபலுக்கு வந்து 14 அல்ட்ரா அவ்வளவுதான். அல்ட்ரா எவ்வளவு? அதான் ஆல்ரெடி சொன்னமே 1500 யூரோஸா. Oh my god, 1.35 lakhs. 1500 ஒரே மாடல் தான். 16/512 ஒரே மாடல். பாரபட்சமே இல்லாம வச்சிருக்காங்க. இது எவ்வளவு வருது விவோட X100 ப்ரோ குளோபல் மார்க்கெட்ல? தெரியலையே. தெரியல. இங்க கம்மி தானே எனக்கு தெரிஞ்ச. இந்த ரேட்டுக்கு வந்தா விக்கும், அது அல்ட்ரா வந்தா விக்கும். ஆனா நார்மல் வெர்ஷன் தெரியல. ஆனா இந்தியாவுக்கு வரும்னு சொல்றாங்க, பாத்தியா? அல்ட்ரா ஏதோ ஒரு கோட்ல இருக்கு. சோ இந்தியா ராம்லாம் இருக்கு. சோ இந்தியாவுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. சைனா, குளோபல், இந்தியான்னு தனியா இருக்கு. எதுக்கு அல்ட்ரா? Xiaomi 14 அல்ட்ரா. இதெல்லாம் சரி, எப்படியும் யூரோப்போட இது கம்பேர் பண்ணி பார்த்தாலும் 1 லட்சம் கிட்ட வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. பிக்சல் லான்ச் ஆன பிரைஸ்க்கு லான்ச் ஆகும் போல. அதுக்கடுத்து கேமரா கிரிப் லான்ச் பண்ணிருக்காங்க, பாத்தீங்களா? அதுவும் சேர்த்து 1 லட்சம் ரூபாய்க்கு பண்டில் ஆஃபரா தருவாங்க. அது வந்து 200 யூரோஸ். 200 யூரோஸ். அது என்ன இருக்கு அதுல? அந்த கேமரா கிட்ல கேமரா கிரிப் இது. ஓகேயா? இதுல வந்து 1500 mAh பேட்டரி இருக்கு. அது தவிர அந்த கிரிப், அப்புறமா அந்த ட்ரிகர், அந்த இதெல்லாம் இருக்கு. கேமரா மாதிரி வந்து இது பண்ணலாம். ஜூம் லேவர் இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு வீடியோ ரெக்கார்டிங் பட்டனு, போட்டோ பட்டனு, அப்புறம் ஒரு டயல் ஒன்னு இருக்கு. அந்த கஸ்டமைஸ்டு டயல், இதை ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம் இந்த கலரை. ஃபில்டர்லாம் இருக்கு மேடா, மாட்டணும் மாட்டலாம். எக்ஸ்டர்னல் லென்ஸ் மாட்டலாம். ஃபில்டர் அதெல்லாம் தெரியல. 13 அல்ட்ராக்கு அதெல்லாம் இருந்தது, இதுல இல்ல. ஸோ இது வந்து இந்த கிரிப்பு போட்டே வந்து ஃபோனை சார்ஜ் பண்ணலாம். கிரிப்பும் சார்ஜ் ஆகும், இது சார்ஜ் ஆகும். 80% கீழே இருந்தா வந்து இந்த கிரிப்ல இருந்து ஃபோன் சார்ஜ் ஆகும். 1500 mAh பேட்டரி இருக்கிறதுனால இது அப்படின்னு போட்டிருக்கு. ஃபோன் ஆனா சூப்பரா இருக்கு. ஃபோன் நல்லா இருக்கு. ஸ்பெக்ஸ் எல்லாமே நல்லா இருக்கு. பிரைஸ் தான் கொஞ்சம் அதிகமா இருக்கு. அதான் ஆல்ரெடி உங்க சாம்சங்கோட அதிகமா இருக்கா, எங்கேயோ இருக்கு. இல்லாட்டி ஒருவேளை அந்த அளவுக்கு சீரியஸாவே கேமரால ஒர்க் பண்ணிருக்காங்கிறது இதுக்கப்புறம் வர. ஏன்னா சைனால ரிவ்யூ எல்லாம் போட்டிருக்காங்கல்ல, சைனால நல்லா தான் இருக்கு. ஸோ ஆல்ரெடி சைனால நிறைய கேமரா சாம்பிள்ஸ் இதெல்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நல்லா தான். குளோபலுக்கு தான் இன்னும் ஓப்போ அடிக்க முடியுதா? அதான் என்னோட ஒரே தெரியல. அதான் எப்படி கம்பேர் பண்ணுது. ஆனா அது இன்னும் குளோபல் வருமானு கூட தெரியாது, வராதுன்னு நினைக்கிறேன். எப்பயுமே சைனால X7 அல்ட்ரா. அது X7 அல்ட்ரா தான். கரெக்ட். அல்ட்ரா அல்ட்ராங்கிறது இனிமே அங்கெல்லாம் புது நார்மல். எல்லாருமே அல்ட்ரான்னு தான் சுத்திட்டு இருக்காங்க. இப்ப ப்ரோ மேக்ஸ் எல்லாம் அதெல்லாம் பழசாயிடுச்சு. ஒன்லி அல்ட்ரா மாடல். இந்த அப்டேட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்கல்ல. அப்படியே எவ்வளவு இப்போ வந்து 3+ தான இருந்தது, இப்போ 4 ன்னு நினைக்கிறேன். இப்போ அதுல போட்டுருந்துச்சு பாருங்க எவ்வளவு இயர்ஸ்னு இதுல மென்ஷன் பண்ணிருந்தாங்க. ஓகே. ஆமா, 4+5 4 ஜெனரேஷன் ஆண்ட்ராய்டு அப்டேட்ஸ், 5 இயர்ஸ் செக்யூரிட்டி அப்டேட்ஸ். போதும். ஸோ ஒரு வழியா இவங்க இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. ஆனா மத்தவங்க எல்லாம் 7 வருஷம் போயிட்டாங்க, பிக்சலும் சாம்சங்கும். இவங்க வந்து பண்ணிட்டு போறாங்க. இதுல ஆனா என்ன ஒரே ஒரு ட்விஸ்ட் தெரியுமாச்சா? ஆண்ட்ராய்டு 15 மாறலாம், 16 மாறலாம், 17 மாறலாம். ஆனா ஹைப்பர் ஓஎஸோட லுக்ல தான் அது இருக்க போகுது. கரெக்ட், வித்தியாசமே தெரியாது. கரெக்ட். ஸோ அது தவிர Xiaomi Pad 6s Pro இது வந்து லாஸ்ட் வீக்கே இதுல இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க சைனால. இப்போ வந்து குளோபல் மார்க்கெட்ஸ்ல இது பண்ணிருக்காங்க. ஸோ இதோட பிரைஸும் வந்து 700 யூரோஸ்.
இது வந்து 8,256க்கு. அப்புறம் 799 euros 71,000க்கு வந்து 12,512. அது தவிர அந்த கீபோர்டு அது வந்து 116 euros எக்ஸ்ட்ரா, அது வந்து 15,000. இந்த ஃபோக்கஸ் பென் வந்து 99 euros, அது ஒரு 9,000. இதெல்லாம் 15,000 ரூபாய்க்கு வரத்தே இல்லையே வாட்சன். இந்த கீபோர்டு இந்த வாட்டி இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்களாமே. 8,000 ரூபாய்க்கு லாஜிடெக்ல ப்ளூடூத் வாங்கிட்டு போயிடலாம். நீ அந்த டேப் மட்டும் வாங்கிக்க போதும். இந்த வாட்டி வந்து தனியா டச் வாங்கி கொடுக்கணும். இந்த இதெல்லாம் வந்து இம்ப்ரூவ் பண்ணிருக்கோம் இந்த வாட்டி. வாங்கி கொடுப்பாங்க. அது தவிர ஷைமி வாட்ச், ஒரு பேண்ட், 2 வாட்ச் ஒரு பேண்ட் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. கிளாஸ். சோ இந்த பேண்ட் 8 Pro வந்து இப்போ டிசைன் வாட்ச் மாதிரி ஆயிடுச்சு. ஸோ வாட்சுக்கும் பேண்டுக்கும் எந்த வித்தியாசமே தெரியல. எல்லாரும் வந்து இந்த குட்டி பேண்ட் எல்லாம் போச்சு, ஸ்லிம்மா இருக்கிறதெல்லாம். அதெல்லாம் நார்மல்ல இருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் ப்ரோல வந்து இந்த மாதிரி மாறிட்டாங்க. ஸோ பேண்ட் 8 வந்து வருதா முதல்ல? அதான் சாம்சங் லான்ச் பண்ணிருக்காங்க ஃபிட் 3ன்னு சொல்லிட்டு. சரி, ஊள விட்டுச்சு, சக்சஸ். அது இருக்கு. ஏய் என்னாச்சுடா உனக்கு? நீ இந்த மாதிரி நடுவுல ஊள விட கூடாதுடா. உற்சாகத்தை வெளிப்படுத்துறாங்க. நாரி ஊள விட்டுருச்சு, சக்சஸ். யோசிச்சு பார்த்தா என்ன ரத்த காவெல்லாம் வாங்குதுதான்டா. அப்புறம் இதுல வந்து ரன்னிங் கோர்சஸ், அதுக்கப்புறம் ஜிபிஎஸ் இருக்கு, இந்த மாதிரி நிறைய இதெல்லாம் போட்டுருக்காங்க. 3D எக்ஸசைஸ் அனிமேஷன் இருக்கு, இதெல்லாம் வந்து இவங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஆனா அது எந்த அளவுக்கு இதுவா இருக்கும் அப்படின்னு தெரியல. யூஸ்ஃபுல்லா இருக்குமா தெரியல. 14 days பேட்டரி லைஃப் போட்டிருக்கு. அது தவிர வாட்ச் S3. ஸோ இது வந்து அவங்களோட ஹைப்பர் ஓஎஸ்ல ரன் ஆகிற ஒரு வாட்ச். ஸோ இதில் வந்து பெசல் மாற்றிக்கலாமா. ஃப்ரண்ட்ல இருக்கிற பெசல் இருக்குல்ல கலர் கலராக, அந்த பெசல் வந்து கழட்டி இது ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். பரவாயில்லடா. நார்மலா சில்வர் கலரா தான் இருக்கு. ஒன்னும் இல்ல, ஒரு கலரா அல்ட்ரால ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த டீம் யோசிச்சிருப்பாங்க, சரி அப்படியே திருகிறது எங்க இருந்து போட அப்படின்னு. இப்போ ஸ்ட்ராப் மாத்தினா, ஸ்ட்ராப்போட பெசல் மாத்தினா வேற மாதிரி ஆயிடும் ஒரு டிசைன். நிஜமா நல்லா இருக்கு பாக்க, சூப்பரா இருக்கு. இப்ப என்ன OnePlus வாட்ச், Xiaomi வாட்ச் அடிச்சுப்பாங்களா? சாம்சங் வாட்ச், சாம்சங் வாட்ச் தனி லீக்ல இருக்குது. ஆப்பிள் வாட்ச் அது வேற லீக். சோ இதுல வந்து L1 L5 டுவல் பேண்ட் GNSS இருக்கு. அதே மாதிரி ரன்னிங் கோர்சஸ் அதே மாதிரி இருக்கு. 12 channel ஹார்ட் ரேட் மானிட்டரிங். ஸோ இதுவும் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. இது வந்து 15 days பேட்டரி லைஃப், 5 minutes சார்ஜ் பண்ணா 2 days வந்து தாங்கும்னு போட்டிருக்கு. அது வந்து ஹைப்பர் வாய்ஸ் ரன் ஆகுது, வேற வாய்ஸ் இல்ல. ஆனா வேற வாய்ஸ் வாட்ச் ஒன்னு இருக்கு பாருங்க. ஸோ W5 Plus Gen 1. ஸோ மற்றவங்களாம் W5 Gen 1 தான் இருக்கு, இவங்க வந்து W5 Plus Gen 1 இருக்கு. ஸோ வேற வாய்ஸ் ரன் ஆகுது, டியூவல் கோர் ஆர்கிடெக்சர் அப்படின்னு போட்டிருக்காங்க. சரி. ஸோ அது தவிர AMOLED ஸ்கிரீன் இருக்கு, 160 ஸ்போர்ட்ஸ் மோட் இருக்கு. ஸோ இதுலயும் டியூவல் பேண்ட் GNSS இருக்கு. அதே மாதிரி 12 channel இது சுன்டோ அப்படின்னு ஒரு இது இருக்காமே, அதோட சிங்க் வந்து ஆப்ஷன் நீங்க பாத்திருப்பீங்க. கார்மின் மாதிரி இது ஒண்ணு இருக்கு. ஸோ இதோட வந்து இது பண்றாங்க அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் அது ஸ்லீப் அனிமல்ஸ் ஃபீச்சர்லாம் இருக்காமே. நீங்க வந்து 7 days இதை பத்தி இல்ல, நீங்க 7 days உங்களோட ஸ்லீப் பேட்டர்னை கனெக்ட் பண்ணி எந்த அனிமலோட உங்களோட தூக்கம் வந்து ஒத்து போகுது அப்படின்ட்டு அந்த அனிமலோட நல்லா இருக்கே. அது இதுக்காகவே அது வாங்கி ஆகணும் போறீங்க அப்படி போட்டிருக்கு. நீங்க வந்து எல்லாம் பார்த்தா ஸ்லாத்து இல்ல பாண்டாதான் தூங்கிக்கினே இருக்கான்டா அவன். அது தவிர இதுல பில்டின் 32 GB ஸ்டோரேஜ் இருக்கு, 65 hours வந்து பேட்டரி லைஃப் அப்படின்ட்டு இவங்க கிளைம் பண்றாங்க. பாக்கிறதுக்கெல்லாம் நல்லா தான் இருக்கு, பிரைசிங்கும் காம்படிட்டிவா தான் இருக்கு. ஸோ அந்த ஸ்மார்ட் பேண்ட் 8 Pro வந்து 69 euros, 6,100 ரூபாய், 6,600 ரூபாய். வாட்ச் S3 அந்த ஹைப்பர் வாய்ஸ் வாட்ச் வந்து 13,400 ரூபாய் கிட்ட. அந்த இது வேற வாய்ஸ் வாட்ச் வந்து 17,900, யூரோப்லயே 17,900. நம்ம ஊர்ல இன்னும் கம்மிடா. இதெல்லாம் இப்ப இந்தியாவில ஒரு 15,000க்கு லான்ச் பண்ணா கண்டிப்பா நல்லா விக்குமே. வேற வாய்ஸ் ஸ்னாப்டிராகன் சிப் 65 மணி நேரம் பேட்டரி லைஃப். ஏன் விக்க மாட்டேங்கிறாங்கன்னு தெரியல எனக்கு. இல்லையடா, விக்கலாம், அது பாக்கலாம். ஏன்னு தெரியல. இந்தியாவில லான்ச் பண்ணுங்க, வாட்ச் வாங்குறவங்க இருக்காங்க. ஸோ நிறைய பேர் வாங்குவாங்க. ரொம்ப நாள் ஆச்சு ஷைமி. இப்போ ரெட்மி வாட்ச் ரொம்ப காலம் ஆச்சு. இப்போ பேண்ட் கூட தான் லான்ச் பண்றது இல்ல. பேண்ட் அது யாரும் வாங்குறது இல்ல. எல்லாம் ஸ்மார்ட் வாட்ச் 1000 ரூபாய் 2000 ரூபாய்க்கு வரும்போது பேண்ட் யாரும் வாங்க. அந்த ஸ்மார்ட் வாட்ச் பத்தி நான் பேசுறேன். அதான் அவங்களுக்கு அதெல்லாம் தேவை, இதெல்லாம் தேவை இல்ல. எல்லாருமா வந்து உனக்கு ஜிபிஎஸ் கேக்குறாங்க. நிறைய பேர் வந்து ஜிபிஎஸ் வேணாம், எனக்கு வந்து காலிங் மட்டும் இருந்தா போதும் அப்படின்றாங்க. கரெக்ட் தான். நானே டைம் பாக்குறதுக்கு வாங்கினேன். ஸோ இதுல காலிங்கும் இருக்கு, ஸோ எல்லாமே இருக்கு. சோ வேற வாய்ஸ் இருக்கு, 65 hours பேட்டரி லைஃப் இருக்கு, வாய்ஸ் காலிங் இருக்கு, எல்லாமே வந்து மென்ஷன் பண்ணிருக்கீங்க. சூப்பர். அடுத்து சாம்சங் ஃபிட் 5000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணிருக்காங்க. ஃபிட் 3 இதுல ஜிபிஎஸ் இல்ல, AMOLED மட்டும் நல்லா இருக்குங்க. வேற எதுவும் இருக்கிற மாதிரி தெரியல. 1.6 inch AMOLED ஸ்கிரீன் இருக்கு. போன ஜெனரேஷன் கம்பேர் பண்ணும்போது 45% வந்து பெட்டர் அப்படின்னு போட்டிருக்கு. 13 days பேட்டரி லைஃப் போட்டிருக்கு. 100 ஒர்க் அவுட்ஸ் எல்லாம் போட்டிருக்கு.
ஸோ இது வெறும் ஹார்ட் ரேட் வச்சு தான் ஃபுல்லாக இது கால்குலேட் பண்ணும். அப்புறம் ஃபோன்லேருந்து தான் எடுத்துக்கும்னு நினைக்கிறேன். இதில் வந்து ஜிபிஎஸ் மென்ஷனே பண்ணல எங்கேயுமே. மை காட், அப்போ வேஸ்ட் இல்லை. 5000 ரூபாய்க்கு எதுக்கு அது தெரியல. அது 4500 ரூபாய்க்கு சிஎம்எஃப் வச்சு வாங்கிட்டு இல்ல அமேஸ்ஃபிட் பிப்ல எல்லாம் இருக்குல்ல, பிப் 3 ப்ரோ நிறைய மாடல்ஸ் இருக்கு, அதெல்லாம் ஜிபிஎஸ். இது என்னன்னா சாம்சங் பிராண்ட் வேல்யூ அப்படின்னுவாங்க. இல்ல உங்களுக்கு அமோலட் தான் வேணும் அப்படின்னா சிஎம்எஃப் வாங்கிட்டு போயிடலாம், அதுல ஜிபிஎஸ் இருக்கு. சிஎம்எஃப் பத்தி யாரும் போட்டிருந்தாங்க, அந்த அளவுக்கு ஒன்றும் இது இல்ல, நல்லா தான் இருக்கு. ஆனா டீடைல்டு ரிப்போர்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்காது, அவ்வளவுதான். ட்ராக்கிங் கரெக்டா இருக்கு. இன்னும் 2 பேரும் என்ன லுக் இல்ல பொதுவா நாங்க வந்து ஏதாவது கொரியர்ல போட்டாலும் ட்ராக்கிங் கரெக்ட்டா சிஎம்எஃப் முதல்ல அப்டேட் வந்துச்சா வந்துகிட்டே இருக்கே. கால்குலேட்டர் போட்டாம்போ எல்லாம் வந்துகிட்டு இருக்கு. அதெல்லாம் தேவையில்ல, யூஸ்ஃபுல்லான ஏதாவது அப்டேட் வந்துச்சா? நெக்ஸ்ட் சிஎம்எஃப் வாட்ச் 2 ல அதெல்லாம் எல்லாம் சிங்க் ஆகுமா? இதெல்லாம் சிங்க் ஆகுமா? 3500 ரூபாய்க்கு உங்களுக்கு ஸ்டாவா ரிலீவ் அமேசான்ல இருக்கு. அமேஸ்ஃபிட் பிப் 3 ப்ரோல இருக்கு 3000 ரூபாய். இது எங்களோட முதல் வாட்ச். எப்ப பாரு, அதனால கொஞ்சம் சலிச்சுக்கங்க. 2ல உங்களுக்கு கொடுக்குறோம், அதனால வாங்காம விட்டுறோம், அவ்வளவுதான். நீங்க 2 கொடுங்க. ஆப்பிள் அல்ட்ராவே தூக்கி சாப்பிட போகுது சிஎம்எஃப் வாட்ச் 2. இல்ல க்ளோன்ரா போல்ட் ஆடியோல உள்ள வாட்ச் நம்பி நீ ஆப்பிள் வாட்ச்னு வாங்கி அது இதுல ஃபால் டிடெக்ஷன்லாம் இருக்கான். ஓகே, அதனால நிறைய பேர் வந்து எல்டர்ஸ்க்கு வாங்கி கொடுக்கலாமா ப்ரோ அப்படின்னு கேக்குறாங்க. இதுல ஃபால் டிடெக்ஷன் இந்த இதுல சாம்சங் ஃபிட்ல ஃபால் டிடெக்ஷன், எமர்ஜென்சி SOS கான்டாக்ட்ஸ் அதெல்லாம் இருக்கு. செக் பண்றது சூப்பரா இருக்கும்டானா. ஆப்பிள் மாதிரி நான் வந்து ரோலர் கோஸ்டருக்கு போறேன், நீங்க ஆக்சிடென்ட் ஆயிட்டீங்க 911 கால் பண்ணேன். ரொம்ப ஓவரா போறேன். நம்ம ஊர் பஸ்ல போகும்போது இந்த ரோட்ல மெட்ரோ வேலைக்கு அதுக்கும் போகும்போது நிறைய தடவை ஃபால் டிடெக்ஷன் தான் வந்துகிட்டு இருக்கோம். ஃபால் டிடெக்ஷன் வந்து கான்டாக்ட்டுக்கு வந்து தானா இது பண்ண நோட்டிஃபிகேஷன் போகும், அவ்வளவுதான். ஃபால் 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 வந்துகிட்டே இருக்கும். இந்த மனுஷன் இத்தனை தடவை விழுந்து எழுந்து போயிட்டே இருக்கான். ஃபீனிக்ஸ் பரவ மாதிரி போயிட்டு இருக்காண்டா. சோ இது வந்து லான்ச் ஆஃபர், லிமிடெட் பீரியட் கேஷ்பேக் ஆஃபரா. சோ இது வந்து 4500 ரூபாய்க்கே கிடைக்கும் அப்படின்னு போட்டுருக்காங்க. மோட்டரோலா கமிட் சூசைடா. ஸ்டஃப் கூல் வந்து 102 வாட் கேன் பிடி சார்ஜர். இது வந்து குளோபல் சார்ஜரா. சோ அதுக்கு தகுந்த மாதிரி யூரோப் வேணுமா, இந்த இது வேணும் அப்படின்ட்டு இது பண்ண அப்படியே வந்து அதுல இது. அது தவிர அந்த இதுவும் இருக்கு, பிளக் தவிர இதுவும் இருக்கு, சார்ஜரும் இருக்கு. அதுல வந்து இது மாத்திக்கலாம், பின்னாடி பிளக் வந்து எடுத்து மாத்திக்கலாம். அதான் தெரியுது, ரொம்ப யோசிச்சிருக்கான். எந்த பிளக் வேணுமோ அதை வந்து மாத்திக்கலாம் அப்படின்னு போட்டுருக்கு. புஷ் டு டிராக் மெக்கானிசம் அப்படின்னு போட்டுருக்கு. ஸ்டஃப்கூல் எப்பயுமே காஸ்ட்லியா தான் இருக்கும். 4300 இதுக்கு நான் வந்து பரவாயில்லடா, அந்த அடாப்டரோட சேர்த்தா. ஆமா ஆமா, இல்ல அடாப்டரோட சேர்த்துல, அடாப்டர் தனி இது தனி, பிளக் தனி. சார்ஜர் இப்போ சீரியஸா 120 வாட். இது சிஎம்எஃப் சார்ஜர் எவ்வளவு ஞாபகம் இருக்கு உனக்கு? 65 வாட் எவ்வளவு? 2000 ரூபாய். அப்படி இருக்கும்போது இவன் 102 வாட்ன்றான், யூனிவர்சல்ன்றான். இது வெறும் இது மட்டும் உங்களுக்கு 3500 ரூபாய் 4000 ரூபாய்னு நினைக்கிறேன். இது ஜெட் செட் பத்தியே போட்டுருக்கு ரேட்டு. ஜெட் செட் நோமேட் ரெண்டும் சேர்த்தா. இந்த ஜெட் செட் பிடி இது வந்து 1900. நோமேட் சார்ஜர் பிளக், அது பிளக் தான். இது வேற இது வேற. இதுல வந்து உனக்கு இந்த மாதிரி இது வரும், இதுல வந்து பிளக் பண்ணிக்கலாம். இது வந்து இந்த பின்னாடி பிளக் இருக்கு பாரு, இந்த பிளக். இது ரெண்டும் சேர்த்து, இந்த பிளக்கோட சேர்த்து, பிளக் டிஃபரண்ட் பிளக்கோட சேர்த்து. இது வேற ப்ராடக்ட். இது வந்து டிராவல் அடாப்டர். டிராவல் அடாப்டர் தான் உங்களுக்கு 1900. இது வந்து சார்ஜர், இது வந்து இது தெரியல, இதெல்லாம் மேட் இன் இந்தியான்னு போட்டுருக்காங்க. ஐடியா, ஆனா ரொம்ப காஸ்ட்லி வெர்ஷன். இது ஐடியா காஸ்ட்லியா இருக்கும், திருடுறது ஈஸி. ப்ராடக்ட் வரும் வேற பேர்ல. அப்பச்சி இல்ல இல்ல இதே மாதிரி இருக்கு. இந்த மாதிரி ஒன்னொன்னா போட்டிருக்காங்கல்ல, அந்த மாதிரி ஒன்னொன்னா இல்லாம ஒன்னொன்னுக்கு லாக் இருக்கும். அந்த லாக்கை நீங்க அன்லாக் பண்ணா அந்த பிளக் வரும், திருப்பி அதை இது பண்ணிட்டு லாக் பண்ணா அது. இதே மாதிரி சைனால வேற ஏதாவது இதே மாதிரி ஆனா வேற இருக்கும். சைனால இருந்து தான் ஃபர்ஸ்ட் இவனுங்க புதுசா இன்னும் கொஞ்சம் குவாலிட்டியா கொண்டு வருவானுங்க, அடுத்து எல்லாருமே கொண்டு வர ஆரம்பிச்சிருவாங்க. எப்பயுமே அது அப்படிதானே காப்பி ஆயிட்டே போகும். இதான் இது சாம்சங் 20 வாட் சார்ஜிங் வந்து சப்போர்ட் இருக்கு இதுல அப்படின்னு போட்டிருக்கு இதுல. ஓகே, மேஜிக் 6 ப்ரோ. சோ மேஜிக் 6 ப்ரோ வந்து குளோபல் லான்ச் பண்ணிட்டாங்க, இந்தியாலயும் லான்ச் ஆகுது. இந்தியால வால் பேப்பர் மட்டும்டா. சோ இதோட விலை நீங்க அதுக்கே எப்படின்றீங்களே 1300 யூரோஸ், 1,16,000. இதுவா 12GB 512GB சொல்ல. இதுக்கெல்லாம் சீ தான். LTPO பேனல் இருக்கு, ஃப்ரண்ட்ல வந்து அந்த 3D ஃபேஸ் அன்லாக் அது இருக்கு. 180 MP பெரிஸ்கோப் டெலிஃபோட்டோ இருக்கு. இதுதான் அந்த 180 2.5x தான் டெலிஃபோட்டோ. ஆனா வந்து அப்படியே அடிச்சிருக்கான்டா. இல்லடா ஃபர்ஸ்ட்ல இருந்தே இந்த வந்து கார்னர்ல இருக்கு. இது வந்து Huawei எல்லாமே இப்படி தான் இருக்கும். டிசைன் பாருங்க ஒரே மாதிரி. Huawei தான் ஃபர்ஸ்ட் வந்துச்சு. அவங்க எப்போ பண்றாங்கன்னுவாங்க,
நம்ம Huawei தான் ஃபர்ஸ்ட் வந்துச்சு, அதுக்கப்புறம் தான் OnePlus. ஒண்ணும் இல்ல அந்த இதுல ஹானர் X9Bக்கு வந்து சரி நம்ம மக்களுக்கு புரியுமேன்னு சொல்லி ரியல்மி மாதிரியே இருக்குடான்னு சொல்லிட்டேன். ப்ரோ Huawei எல்லாம் இருக்கு தெரியுமா, அதெல்லாம் எவ்வளவு பழைய டிசைன் தெரியுமான்னு எல்லாரும் சொல்றாங்க. பாரு எவ்வளவு ஃபீல் பண்றாங்க. நீ என்னடான்னா இத கொண்டு போய் காட்டு OnePlus மாதிரி அடிச்சிருக்காங்க அப்படின்றது நத்திங் இல்லடா இது OnePlus. அதான் செகண்ட் கிளாஸ் இது, நத்திங் தான் ஃபர்ஸ்ட். இதுலயாவது ஏதோ பேட்டர்ன் இருக்கு, கிளாசிக்னு சொல்றதுக்கு ஏதோ ஒன்னு இருக்கு. அதுல என்ன இருக்கு? லைட். ஐயோ இதுலதான் வந்து இந்த கார்பன் சிலிக்கான் பேட்டரி அது இருக்கு. -20 டிகிரிலயும் வந்து ஒர்க் ஆகும். ஓகே ஓகே ஓகே. 10% பேட்டரி லெவல் இருந்தாலும் -20 டிகிரில ஒர்க் ஆகும். அடுத்தது HMD பார்பி. பார்பியோட பார்ட்னர்ஷிப் பண்ணி இவங்க வந்து ஃபிளிப் போன் வந்து லான்ச் பண்ண போறாங்களாம். அதுக்காக ஒரு டீசர் வேற போட்டிருக்காங்க. சோ இது வந்து மேல வந்து இந்த ஃபிளிப் போனு, அதுக்கப்புறம் வந்து இதுல ஏதோ ஒண்ணு வந்து ஈஸியா ரீப்ளேஸ்மெண்ட் பண்ற மாதிரி, ரிப்பேரபிள் ரொம்ப ஈஸியா ரிப்பேர் பண்ற மாதிரி வந்து ஒரு இது அப்படின்னு போட்டிருக்காங்க. நீங்களே வந்து ஸ்கிரீன் எடுத்து ஸ்கிரீன் சேஞ்ச் பண்ணலாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் நல்லா தான் பண்றாங்க, எல்லாம் சேஞ்ச் பண்ணலாம். ஆனா ஃபுல்லா யூனிசாக் போட்டுருவாங்களே, அப்படிலாம் சாதாரணமா நினைக்காதீங்கடா. யூனிசாக்ன்றதும் ஒரு பிராண்ட், அதுவும் எப்படிப்பட்ட கம்பெனி தெரியுமா? அதானே, அதோட வரலாறு தெரியுமா? ஸ்பெக்ட்ரம்னு ஒன்னு இருந்து தெரியுமா? அதெல்லாம் இனிமே எல்லாரும் தெரிஞ்சுப்பாங்கடா, அதுக்காக தான். ரிப்பேரபிலிட்டி நெக்ஸ்ட் லெவல் அப்படின்னு போட்டிருக்கு. அது தவிர ஏதோ டூல் கிட் வந்து லான்ச் பண்ணிருக்காங்களாமே, HMD ஃபியூஷன் டெவலப்மெண்ட் டூல் கிட் வந்து லான்ச் பண்ணிருக்காங்களாம். இது வந்து எக்ஸைட்டிங் ஐடியாஸ், போன் அவுட்ஃபிட் காம்போஸ் இதெல்லாம் வந்து டிசைன் பண்ணலாம் அப்படின்னு போட்டிருக்கு. அடுத்தது மோட்டோரோலா கார்னிங் கொரில்லா கிளாஸ் தான் இனிமே நாங்க யூஸ் பண்ண போறோம். செகண்ட் ஹாஃப் ஆஃப் 2024ல இருந்து வர எல்லா ஸ்மார்ட் போன்ஸ்லயும் கொரில்லா கிளாஸ் கண்டிப்பா இருக்கும் எங்க ப்ராடக்ட்ஸ்ல அப்படின்ட்டு வந்து. ஸோ இது வரைக்கும் யூஸ் பண்ணியிருந்தாங்க நிறைய இதில், ஆனால் கொஞ்சம் ஹை அண்ட் இதில் மட்டும் தான் யூஸ் பண்ணியிருந்தாங்க. பட்ஜெட் மாடல்ஸ் எல்லாம் வந்து கொரில்லா கிளாஸ் யூஸ் பண்ணல. பாண்டா கிளாஸ் அப்படின்னு ஒன்று யூஸ் பண்ணுவாங்க. காங் எப்போ வரும்? பாண்டா கிளாஸ், காங் கிளாஸ் எப்போ வரும்? கொரில்லா வர்சஸ் காங். இது கொரில்லாவோட இதுவே காங் தானே. ஆமா, ஆனா பெருசு இல்ல இது காங். அடுத்து வருது ஒரு காட்ஜிலா கிளாஸ், வேற லெவலா இருக்கும். அதுக்கும் காங் கிளாஸுக்கும் தான் போட்டி. நாங்க வந்து இன்னும் பயங்கரமான ட்ரீம் போன் ஒன்னு வச்சிருக்கோம். உள்ள யூனிசாக்கு போய் வெளியில பாத்தீங்கன்னா பிரெடேட்டர் கிளாஸ். ஆமா ஆமா, அதுவே ப்ரெடிக்ட் பண்ணிக்கும் எல்லாத்தையும். ஏய் சுத்தி இருந்து எவனோ பாக்குறான்டான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிடும். அப்படி ஆமா ஆமா, எலக்ட்ரோஸ்டாட்டிக் கிளாஸ் மாதிரி. இது எல்லாமே 5000 ரூபாய்க்கு கிளாஸ் மட்டும் தான் தருவீங்க. ஆமா அதேதான். போன் எங்கங்க இது வந்து ஆஃபர்ல அது சாக்கு போய் தான பின்னாடி ஆளுக்காளி OnePlus டிசைனை காப்பி அடிச்சிட்டு இருக்கானுங்களே. Realme வேற ஒரு டேய், இது OnePlus டிசைன் இல்ல, Realmeயோட பழைய போனோட இதுதான், ரீபிராண்டட் தான். 11 என்ன போன் போட்டு இருந்துச்சு, ஏதோ ஒரு போன் இப்ப லான்ச் பண்ணாங்கல. இதுவா இது Realme 12 Pro Plus. 12 Pro அதேதான், 12 Pro அதோட டிசைன் தான் இது. அதே சிப் தான் இருக்கு. சோ ஒரே போனை திருப்பியும் உல்டா பண்ணி திருப்பியும் விட போறாங்க. அதுக்கு ஒரு பில்ட் அப், இது லான்ச் 1 TB லாம் இருக்குமே தெரியல. இது என்ன யூனிக்கா இது பண்ணுவாங்க அப்படின்னா, அதுல ஸ்டோரேஜ் இல்லங்க, உங்களுக்கு ஸ்டோரேஜ் வேணும்னா நான் வாங்குங்க அப்படின்றாங்க. நான் வந்து 12 GB 1 TB மாடல் இருக்கு எங்க கிட்ட இந்த இதுல அப்படின்னு. அதேதான், அதுக்கும் இதுக்கு என்ன டிஃபரன்ஸ்? அதாங்க டிஃபரன்ஸ். நார்சோ அவ்வளவுதான், வேற பிராண்ட்ல வேற பேர்ல வருது. வாட்ஸ்அப் அடுத்த பிக்சல் டிவைஸ் மீடியாடெக்ல வருதுன்னு மட்டும் சொல்லிடுறாங்க. மீடியாடெக் அண்ட் கூகுள். இது வந்து என்னன்னா Dimensity 9300 எடுக்கும், 8300 எடுக்கும். ஏஐ வந்து கூகுளோட பார்ட்னர்ஷிப் பண்ணி ஏஐ வருதான். ஏஐ ஃபீச்சர்ஸ்லாம் வந்து பில்ட் பண்ணி பிக்சலுக்கு இது வராதுல்ல. பிக்சலுக்கு இல்ல, பிக்சலுக்கு 2400 அங்க வெயிட்டிங்ல இருக்கு. அது இருக்கும்போது இது எப்படி வரும்? அடுத்த வருஷம் வேற ஓன் சிப்னு சொல்லிட்டு இருக்காங்க. யாரு? கூகுள் தான். கூகுள் தான். அதுக்கப்புறம் ஆப்பிளுக்கு போட்டியா? ஆப்பிளுக்கு போட்டின்னு ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி போட்டி எடுத்துப்பாங்க. ஸோ இதில் வந்து ஆன் டிவைஸ் இதெல்லாம் வந்து இன்டகிரேட் பண்ணியிருக்காங்களாம். ஸோ கூகுளோட ஃபீச்சர்ஸ்லாம் வந்து ஆன் டிவைஸ்லேயே வந்து ஒர்க் ஆகும். இந்த மீடியாடெக் சிப் யூஸ் பண்ணுறவங்களுக்கு 8300. நான் 9300 அந்த அளவுக்கு இல்லை, 8300 நல்லா இருக்கா?
8300 என்னடா அதுக்கு போக்கோ X6 Pro இருந்தா நம்ம கண்டுபிடிக்கலாம். வேற யாருமே இல்ல அது இல்லையே இங்க. அல்டிமேட் பிரெடேட்டர் வேற இது வேற 7200 போயிருக்காங்க. ஹர்திக் பாண்டியா கிட்ட கேட்கலாம் எப்படி இருக்குன்னு. அவன் தானே அதுக்கு வருவான், பிரெடேட்டரா வருவான். நீங்க வேறங்க போனே ஆஃப்ல இருந்ததுங்க, அவங்களே கிரீன் ஸ்கிரீன் வச்சு ஏதோ பண்ணிருக்காங்க அப்படின்னு. விவோக்கு வருங்க, விவோ X100 Pro 9300 இருக்கு, அதுக்கு வரும். அது கூட இல்ல. ஓ நான் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்தது போக்கோ X6 Proக்கு தானா, இல்ல சும்மா இப்படி வைக்க சொன்னாங்க அப்படின்னு. உண்மைதான். அப்ப வந்து போனே ரெடியா இல்லையா, ஒரு அட்டைப்பெட்டி வச்சு முடிக்க சொன்னாங்க. பச்சை கலர்ல ஒரு கார்டு கொடுத்தாங்க, கையில வச்சிருந்தேன். அப்புறம் பார்த்தா அது போன் ரீப்ளேஸ் பண்ணாங்க. அதேதான். ஃபைனல் நியூஸ், கூகுள் ஜெமினி இமேஜ் ஜெனரேஷன் பயம் பிரச்சனை ஆச்சு, பாத்தியா இல்லையா? என்னாச்சு? மதர் தெரசா வந்து பாவர்ட்டிக்கு அகைன்ஸ்டா ஃபைட் பண்றாங்க போட்டு, அவங்க ஆப்பிரிக்கன் கிட்ஸோட ஃபைட் பண்றாங்க, ரேசிஸ்டா இருக்கு கூகுள் அப்படின்ட்டு. ஆமா, இலான் மஸ்கே கருப்பா தானே காமிச்சிச்சு, ஒயிட்டாவே யாரையும் காமிக்க மாட்டேங்குதான். அப்போ ஃபுல்லா வந்து அதனால பிரவுன் இல்ல கருப்பு தான் காமிக்குதான். அது பிளாக் அண்ட் ஒயிட் காலம்ன்றத மறந்து போய் அப்படி எடுத்துருச்சு போல. அதுக்கப்புறம் வேற ஏதோ பியூட்டிஃபுல் ஒயிட் லேடிஸ் ஏதோ போட்டாங்களாம், விமன் அப்படின்னு. ஃபுல்லா பிரவுனு பிளாக் தானா, ஒயிட்டா யாருமே காமிக்கல, ஃபுல்லா பயஸ்டா இருக்கு அப்படின்னு. அப்ப இது எப்படி எடுத்துக்கிறது? பியூட்டிஃபுல்னாலே பிரவுன் அண்ட் பிளாக்கா இருக்கிறவங்க தான் பியூட்டிஃபுல்லா இருப்பாங்கன்னு சொல்ல வருதா? இல்லாட்டி தெரியல. இப்போ வந்து எல்லாத்துக்கும் ஒயிட்டுக்கு அகைன்ஸ்டா நடந்துகிட்டு இருக்குல்ல இப்போ, அதனால. ஆமா, ஒயிட்டுக்கு அகைன்ஸ்டா நடக்குதா? ஒயிட் ஸ்கின்ட் பீப்புள் வந்து ஈவில் அப்படின்ற மாதிரி இப்போ ஒரு ட்ரெண்ட் போயிட்டு இருக்கு. இதெல்லாம் எங்கடா போகுது? எனக்கும் அத தெரிய மாட்டேங்குது. யூனிசாக் எங்க போகுதுனே தெரியல. இந்த மாதிரி கன்றாவி நான் ஒரு வீடியோ அம்சல்ல, ஐயோ இந்த மாதிரி இழவெல்லாம் யூஎஸ்ல மட்டும் தான் நடக்கும். என்னத்துலனாலும் கொண்டு போய் அந்த ரைட் டு வச்சிருவாங்க. சோ அதனால வந்து இப்ப கூகுள் வந்து அப்பாலஜைஸ் பண்ணிட்டு, மிஸ்டேக்ஸ் இது எங்க தப்புல, எங்க இதுலதான் வந்து மிஸ்டேக், சோ இனிமே இதெல்லாம் ஆகாது, நாங்க வந்து ரீவொர்க் பண்ணிட்டு இருக்கோம் இதெல்லாம் அப்படின்னு போட்டிருக்கு. சோ இப்போ வந்து நாங்க கூடி சீக்கிரம் வந்து இதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு நாங்க வந்து ஜெமினி இமேஜ் ஜெனரேஷன் வந்து ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்னு போட்டுருக்காங்க. மேசிவா இருந்தது. என்னடா இது? இப்படிதான் இருந்துச்சு. அட பாவி, அந்த பாட்டி இதெல்லாம் பண்ணிருக்காதுடா. ஃபுல்லா கமெண்ட்ல இப்படிதான் இருக்கு, கம்பெனியே இப்படிதான் இப்படிலாம் வர போடுங்க. அப்படிலாம் இல்லங்க, சொல்றது என்னைக்குமே டெலிவரி பண்ணதே இல்ல. சார் இருந்தீங்கன்னா தெரியும். சரி, 7 இயர்ஸ் அப்டேட்டே எப்ப கில் பண்ண போறாங்கன்னு யாருக்கும் தெரியாம இருக்கு. அது வரைக்கும் கம்பெனி இருக்குமா? சரி, இன்னைக்கு வந்து OnePlus லான்ச் ஆகுது. என்னது வாட்ச் இன்னைக்கு நைட்டு. சோ அதோட வீடியோ வந்து இன்னைக்கு வரும், அது செக் பண்ணி பாருங்க. சோ ஈவென்ட் முடிஞ்ச உடனே அது வந்து வரும். சோ செக் பண்ணி பாருங்க. வருண் MWC தான் இருக்காங்க. சோ அதோட கண்டென்ட்டும் வந்துகிட்டு இருக்கு நிறைய. சூப்பர். ரைட், இதெல்லாம் தான் நியூஸ் அண்ட் வேற சில நியூஸ் நம்ம நாளைக்கு பாப்போம். விக்னேஸ்வர், சிவபரணி பார்க்கலாம். சக்சஸ்.